வயாகரா மாத்திரை என்றதும் சீ என்று காதுகளை மூடிக்கொள்பவரா நீங்கள்? உங்களுக்கான செய்திதான் இது. உலகில் ஏராளமான உயிரினங்கள் இருந்தாலும் மனிதனை உயர்திணையாக பெருமை கொள்ள வைப்பது பகுத்தறியும் திறன். ஆனால் அதற்கே பங்கம் ஏற்படுத்தும் வகையில் மூளை இரத்த ஓட்டம் குறையும் நிலையை வாஸ்குலர் டிமென்ஷியா என்கிறார்கள். இதற்கும் ஆண்மை குறைபாட்டிற்கும் தீர்வாக பயன்படுத்தப்படும் வயாகரா மருந்துக்கும் என்ன சம்பந்தம் என்ற கேள்வி ஏற்படுகிறதா? அதற்கான பதிலை தந்துள்ளது இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அண்மையில் நடத்திய ஆய்வு ஒன்று. வாஸ்குலர் டிமென்ஷியா எனப்படும் மூளைத்திறன் பாதிப்பை வயாகரா சீர் செய்வதுடன் ஞாபக திறனை அதிகரிக்க உதவுவதும் ஆராய்ச்சி முடிவுகளில் தெரிய வந்துள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை வாஸ்குலர் அறிவாற்றல் குறைபாடு தொடர்பாக நடந்த ஆய்வில் அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் கிடைத்துள்ளன. சுமார் 53 லட்சம் இந்தியர்கள் டிமென்ஷியா எனப்படும் மறதி நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதில் குறிப்பாக வயது வித்தியாசமின்றி 40% பேர் பகுத்தறிவு, நினைவாற்றல் உள்ளிட்ட குறைபாடுகளை ஏற்படுத்தும் வாஸ்குலர் டிமென்ஷியா நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இதற்கு முதலில் வாஸ்குலர் டிமென்ஷியா என்றால் என்ன என்பதை அறிய வேண்டும். போதிய இரத்த ஓட்டமின்றி மூளை திசுக்கள் சேதமடைவதை வாஸ்குலர் டிமென்ஷியா என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். இதனால் நினைவாற்றல் குறைபாடு, மறதி, முடிவெடுப்பது மற்றும் திட்டமிடுதலில் பின்னடைவு என அறிவு சார்ந்த செயல்பாடுகள் ஸ்தம்பித்து போகும். எடுத்துக்காட்டாய், எடுத்த பொருளை வேறு இடத்தில் வைத்து தேடுவது, மனதில் தோன்றுவதை வார்த்தைகளாக சொல்வதில் ஏற்படும் தடுமாற்றம், திடீரென மனநிலை, செயல்கள், விருப்பங்கள் மாறுவது உள்ளிட்டவை டிமென்ஷியாவால் ஏற்படும் பாதிப்புகளாக கூறப்படுகிறது. இதற்கு மன அழுத்தம், உயர் இரத்த அழுத்தம், புகைப்பிடித்தல், உடற்பருமன், நீரிழிவு நோய், தூக்கமின்மை, பக்கவாதம், பெருந்தமனி, தடிப்பால் ஏற்படும் தோல் அழற்சி உள்ளிட்டவை வாஸ்குலர் டிமென்ஷியாவுக்கு முக்கிய காரணிகளாக கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட நோயாளிகளுக்கு சில்டனாஃபில் எனப்படும் வயாகரா மாத்திரை கொடுத்து ஆய்வுக்குட்படுத்திய போது மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டம் சீராவது கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் மறதி நோய்க்கு வயாகரா மாத்திரை தீர்வாக அமைய வாய்ப்பிருப்பதாகவும் அது குறித்து விரிவான ஆய்வு நடைபெற்று வருவதாகவும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் கூறியுள்ளது. இதை எய்ம்ஸ் நரம்பியல் துறையின் தலைவர் டாக்டர் மஞ்சுரி திரிபாதி உள்ளிட்ட இந்திய நரம்பியல் மருத்துவர்கள் பலரும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்களின் இந்த கண்டுபிடிப்பு வரவேற்கத்தக்க ஒன்று என தெரிவித்துள்ள அவர்கள் பக்க விளைவுகள் குறித்து ஆய்வு செய்ய வேண்டியதன் கட்டாயத்தை சுட்டிக்காட்டவும் தவறவில்லை.